मातापिता विपदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शरं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठरप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातन्तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुवाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. ஸ்ரீ மைத்ரேய பகவான் தன்னுடைய ஆச்சாரியரான பராசர மகர்ஷியிடத்தில் இந்த ஜகத்தை பற்றி கேள்விகள் கேட்க, அதாவது தத்தத்ரயத்தை பற்றி கேள்விகள் கேட்க, அதை விரிவாக காட்டக்கூடிய ஒரு கிரந்தம் தான் இந்த விஷ்ணு புராணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட இந்த விஷ்ணு புராணம் நம் எல்லா ஆச்சாரியர்களால் மிகவும் ஆதரிக்கப்பட்டது. கேட்டால் இந்த வேதாந்த விஷயங்கள், வேதாந்த கிரந்தங்கள்னு நிறையா இருக்கிறது. இந்த ஆச்சாரியர்களெல்லாம் நிறையா கிரந்தங்களெல்லாம் எழுதி வச்சுருக்கா வேதாந்தத்தை பற்றி, உபநிஷத்தை பற்றி. அந்த இடத்துலலாம் பிரதானமாக ஒரு உதாரணம் அதாவது ஒரு பிரமாணம் எடுக்கணும் அப்படின்னா அது விஷ்ணு புராணத்தினும் எடுத்து காட்டுவோம். இதில் இந்த விஷ்ணு புராணத்தில் ஒரு பிரமாணத்தை எடுத்துட்டா இது மேலே இதை இல்லை செய்யறதுக்கு இன்னொரு பிரமாணம் கிடையாதுன்ற அளவுக்கு இதுக்கு உண்டான ஒரு ஏற்றம் அப்படின்னு காட்டுறது. அப்பேற்பட்ட இந்த விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தினுடைய 5வது அத்தியாயத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பிரம்மாவினுடைய கல்ப சிருஷ்டி எப்படி நடக்கிறது, ஒரு கல்பம் ஆரம்பித்த போது, அதாவது பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஆரம்பித்தா அவாந்தர சிருஷ்டி, சின்ன ஒரு சிருஷ்டியை எப்படி பண்ணுறார் அப்படின்றத தான் காட்டுறார். அதை சங்கேபமாக நேத்திக்கு பார்த்தோம், அதை விரிவாக காட்டுறார். இன்னைக்கு சங்கேபமே புரியல, அப்புறம் என்ன விரிவு அப்படின்னா இல்லை, அது எத்தனை புரியறதோ பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மைத்ரேயர் கேட்குறார், சங்கேபாத்து கதித சர்கா தேவாதீனாம் முனேத்வயா விஸ்தராத் ஸ்ரோத்துமிச்சாமி துவத்தோ முனிவரோத்தமம். இந்த சர்க்கங்கள் எல்லாம், சர்க்கம்னாலே சிருஷ்டின்னு அர்த்தம், இந்த சிருஷ்டியெல்லாம் சங்கேபமாக தேவரீர் சொல்லித்தே அதை விஸ்தரமாக நான் கேட்கணும்னு ஆசைக்கொள்கிறேன். தேவரீர் அதை விஸ்தரமாக சொல்லணும், அதாவது விரிவாக சொல்லணும் அப்படின்னு உடனே பராசரர் சொல்கிறார், கர்மபிர்பாவிதா பூர்வைஹி குஷலா குஷலைஸ்துதாக ख्यात्या गया ह्यनिर्मुक्ताः संहारेषु उपसंहृताः. எல்லாரும் இந்த லோகத்தில் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த பிரம்மா எல்லாரும் சிருஷ்டிக்கிறார். இந்த ஜகத்தில் இந்த லோகங்களில் இருக்கிற தேவாதி யோனிகளில் இருக்கிறவர்களெல்லாம் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மாவுக்கு ஒரு சுவாதந்திரம் கிடையாது. தன் இஷ்டத்துக்கு யாரே வேணால் எப்படி வேணால் சிருஷ்டிக்கிற அப்படின்ற சுவாதந்திரம் அவருக்கு கிடையாது. பின்ன எந்த அடிப்படையில் அவர் சிருஷ்டிக்கிறார்னா, நாம் எல்லோரும் நம்மளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக எங்கே பிறக்கணுமோ அந்த பிறவி மட்டும் கொடுக்குறார். அதை ஆக்கி கொடுக்குறவர் பிரம்மா, அவ்வளோதானே ஒழிய தன் இஷ்டத்துக்கு எல்லாம் நமக்கு ஒரு சிருஷ்டி கொடுக்க முடியாது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாரோ ஒரு திருடன் இருக்கிறான், இல்லை ஏதோ ஒரு கொலை செய்தவன், ஏதோ ஒரு குற்றம் செய்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்றான், சிறைச்சாலையில் வச்சுட்றான். அந்த சிறைச்சாலையில் எத்தனை நாள் இருக்கணும், எப்பேற்பட்ட தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கு மேலே எப்போ விடுதலை அடையணும், இதெல்லாம் அந்த போலீஸ்காரன் தானே உட்கார்ந்து அதை முடிவு பண்ணுவானே முடியாது. அவனுக்கு அந்த சுவாதந்திரம் கிடையாது. இந்த குற்றவாளி செய்த இந்த குற்றத்தின், அதாவது அது குற்றத்துக்கு சேர அந்த நீதிபதி என்னத்தை சொல்லியிருக்காரோ, இந்த நியாயாதீசன் என்ன சொல்லியிருக்காரோ, இதுதான் தண்டனை அப்படின்னு எதை சொல்லியிருக்காரோ அதை அமல்படுத்துறது தான் இந்த ஜெயிலர், இந்த போலீஸனுடைய வேலையை ஒழிய மற்றபடி அவனுக்குன்னு தனியாக ஒரு சுவாதந்திரம் கிடையாது. அதே போல் நம்முடைய கர்மத்துக்கு சேரதான் நாம் இந்த பிறவியெல்லாம் எடுத்துக்கிறோமே ஒழிய வேற ஒரு காரணத்தை காட்ட முடியாது. ஏன்னா பிரம்மா தான் சிருஷ்டிக்கிறார் சொல்கிறோம். என்ன, இந்த கர்மாவுக்கு அடியாக நான் இந்த ஜென்மாவை எடுக்கணும், இந்த பிறவி எடுக்கணும்னா அதுக்கு வேண்டிய காரியங்களை பார்க்கிறவர் பிரம்மா, அவ்வளோதான். அதை அமல்படுத்துகிறவர் அந்த பிரம்மா. அதை முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு காட்டுறார். ஸ்தாவராந்தா சுராத்யாஸ்து பிரஜா பிரம்மச்சதுர்விதாக பிரம்மண குர்வத சிருஷ்டிம் ஜக்மிரே மானசாஸ்துதாக அப்படின்னு ஸ்தாவராந்தம், அதாவது தேவ மனுஷ திரியக்கு ஸ்தாவரம் அப்படின்னு 4 விதமான யோனிகளை படைக்கிறார் பிரம்மா தன்னுடைய மானச சிருஷ்டியில்.
தத்தோ தேவாசுர பித்ருன் மனுஷாச்ச சதுஷ்டயம் சிசுரக்ஷுர் அம்பான்ஸ் ஏதானி ஸ்வாத்மானம் ஸ்வம் ஆத்மானம் அயோயுஜத்து அப்படின்னு அந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் சிருஷ்டிக்கிறச்சே, தேவ மனுஷர்களை சிருஷ்டிக்கிறச்சே அவர்களுக்குள்ளேயே அவாந்தர ஜாதிகளான தேவ அசுர பித்ருக்கள் மனுஷியர்கள் இந்த மாதிரியான நாலு யோனிகளை படைக்கிறார். சிசுரக்ஷுர் அம்பாம்ஸ் ஏதானி ஸ்வம் ஆத்மானம் அயோயுஜத்து இதெல்லாம் படைச்சுட்டு தான் அந்த தேவதைகளுக்கு நடுவில் தானும் ஒரு சரீரம், இன்னொரு சரீரத்தை எடுத்துட்டு தானும் அதுக்கு நடுவில் நின்றுடுறா. தானும் தேவனா நிற்கிறார். யுக்தாத்மனஸ் தமோ மாத்திரா உத்ரிக்தா பூத் பிரஜாபதேஹே சிசுரக்ஷோர் ஜெகநாத் பூர்வம் அசுரா ஜெக்னிரேத்ததா அப்படின்னு இப்போ அந்த பிரம்மாவினுடைய உடம்பில் இன்னுமே எல்லாரும் உற்பத்தி ஆறா, எல்லாரும் சிருஷ்டிக்கப்படுறா அப்படின்றத காட்டுறா. எப்படி சிருஷ்டிக்கப்பட்டா அப்படின்னா, அந்த யோகத்தோட கூடின அந்த பிரம்மா இருந்தாரே அவருடைய தமசினாலே, தமசு அவருக்கு உத்ரிக்தமாக இருக்கிற காலத்தில் அவருடைய ஜெகனத்தின இடுப்பிருந்தோம் அசுரர்கள் எல்லாம் பிறந்தார்கள். உத்சசர்ஜ ததஸ்தாம் து தமோ மாத்திராத்மிகாம் தனும். எப்போ அவர்கள் அந்த தமசு ஏறிட்டு இருக்கிறச்சே அவெல்லாம் பிறந்தாளோ அவர்களுக்கும் அதுவே ஒரு குணமாக போச்சு. சாத்து யுக்தா தனுஸ்தேனா மைத்ரேயா பூத் விபாவரி. இது மட்டும் இல்லை, அசுரர்கள் பிறந்தா அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த தமசு ஏறிட்டு இருக்கிறச்சேவே இருட்டுன்றதே ஒன்று உண்டாச்சுன்னு காட்டுறான். அந்த இருட்டு உண்டாச்சு. அதுக்கு மேலே சிசுரக்ஷர் அந்நதேகஸ்தா பிரீத்திமாப்ப ததஃப் சுராக சத்தோத்ரிக்தா சமுத்பூதா முகத்தோ பிரம்மணோ த்விஜ. அந்த பிரம்மாவுடைய முகத்தின்னும், அதாவது வாயின்னும் அவருக்கு சத்துவம் தலை எடுத்திருக்கிற காலத்தில் அந்த சத்துவ குணத்தோட கூடின தேவதைகள் எல்லாம் பிறந்துட்டா. அது மேலே தியக்தாசாப்பி தனுஸ்தேன சத்வப்பிராயம் அபூத் தினம். அந்த மாதிரி அவர்களெல்லாம் பிறந்த அதே இடத்துல தான் வெளிச்சம்ன்றது ஒன்று உண்டாச்சு. அப்போ தமசினாலே இருட்டுன்றது ஒன்று உண்டாச்சு, சத்வத்தினும் வெளிச்சம்ன்றது ஒன்று உண்டாச்சு. இந்த மாதிரி தான் ஒரு தினம் ஒரு ராத்திரி உண்டாச்சு. தத்தோஹி பலினோ ராத்ரா வசுரா தேவதாதிவா. எப்போ இந்த ராத்திரியும் அசுரர்களும் ஒன்றா பிறந்தார்களோ அப்போ அசுரர்களுக்கெல்லாம் ராத்திரியில தான் அந்த சக்தி கூடும். அதே மாதிரி தேவதைகள் எல்லாம் எப்போ அந்த வெளிச்சத்தோடு சேர்ந்து அவள் பிறந்தார்களோ அப்போ அந்த வெளிச்சம் இருக்கிறச்சே தான் தேவதைகளுக்கு பலம் கூடும் அப்படின்னு காட்டினான். பெரியவர்களெல்லாம் சொல்கிறது உண்டு, ராத்திரி வேளையில் நிறையா போதெல்லாம் முழிச்சுட்டு இருந்து விசேஷமான காரியங்களெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா அது தாமசமான காலம். நீங்கள் என்ன பண்ணணும்னா விடிய கார்த்தால் எழுந்து காரியங்களெல்லாம் பார்த்தோம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ராத்திரியெல்லாம் உட்காந்து படிக்கிற குழந்தைகள் உண்டு. ஆனால் நம்ம பெரியவா அப்படி சொல்லவே இல்லை, ராத்திரியெல்லாம் அப்படி மாதிரி படிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா விடிய கார்த்தால் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துக்கணும். அப்போ உட்காந்து படித்தா நன்னா ஏறும். எப்படி சுவாமி ஏறும்னா அதுதான் சாத்விகமான காலம், தேவதைகளுக்குன்னு உண்டான காலம். அதனால தான் ராத்திரி வேளையில் நடுராத்திரியில் பூஜை பண்ணா, இந்த கோவிலில் நடுராத்திரியில் இந்த ஹோமம் பண்ணா அந்த ஹோமம் பண்ணா எங்கே நான் பார்த்த முடியுமா? அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. இன்னும் கேட்டால் அந்த ராத்திரியில் ஹோமம் பண்ணான்னாலே ஏதோ சூன்யம் வச்சா, ஏதோ அந்த பிலி சூன்யங்கள் எல்லாம் பண்ணா அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ அந்த தாமசமான காலமானது இந்த ராத்திரி காலம் அசுரர்களுக்கு பலம் கூடுற காலம். ஆனால் இந்த பகல் இருக்கிறதே அது தேவதைகளுக்கு பலம் கூடுற காலம். ஆனபடியாலே அந்த சத்வம் தமசு விபாகம் அதை காட்டுட்டார். சத்வமாத்திராத்மிகாமேவ தத்தோன்யான் ஜக்ருஹே தனும் பித்ருவன் மன்யமானஸ்ய பிதரஸ்தஸ்ய ஜக்னிரே அப்படின்னு அந்த சத்வ மாத்திரம் இருக்கிறச்சே, அந்த சத்வம் கொஞ்சம் இருக்கிறச்சே அந்த உடம்பு இன்னும் சில பேர் உண்டானா அவர்களுக்கு தான் பித்திருக்கள் அப்படின்னு. சாமானியமாக பித்திருக்கள்னா என்ன சொல்லுவோம், நம்முடைய அதாவது தகப்பனார், பாட்டனார், முப்பாட்டனார் இந்த மாதிரியா இருக்கிறவாள் தான் பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, பித்திருக்கள்னு ஒரு தேவதைகளுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு இந்த அப்பா தாத்தா முப்பாட்டினார் இவாளுக்கு மட்டும் இல்லை, பித்திருக்கள்னு ஒரு தேவதை கூட்டம் இருக்கிறது. அந்த தேவதைகளோடு சேர்ந்து இவாளெல்லாம் அந்தந்த பாகங்களை ஸ்வீகாரம் பண்ணுறபடியாலே, அதிர்வாகங்களை ஸ்வீகாரம் பண்ணுறபடியாலே இவர்களும் பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பித்திருக்கள்னால் ஒரு தேவதைகளுடைய கூட்டம். அந்த பித்திருக்கள் அப்படின்ற தேவதைகள் எப்படி உண்டானா அந்த பிரம்மாவினுடைய உடம்பு இன்னும் வந்த அந்த தேவதைகள் எல்லாம் இந்த பிரம்மாவையே அதாவது பித்ருஸ்தானத்தில் வச்சு அவ பார்த்தா, அதாவது அவனையே தகப்பனாரை பார்த்தா. ஆனபடியால் அவர்களுக்கெல்லாம் அந்த பித்ருஸ்தானம் உண்டாச்சு. உத்சசர்ஜ ததஸ்தாம் து பித்ருன் சிருஷ்டுவாப்பி ச பிரபு சாச்சோத்சிருஷ்டா பவத் சந்தியா தினநக்தாந்தரஸ்திதா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் பகல் வந்துடுத்து, ஒரு பக்கத்தில் ராத்திரி வந்துடுத்துன்று பார்த்தோம். இது மட்டும் இல்லை, சந்தியா காலம்ன்றதும் அவன் உடம்புல வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா உத்சசர்ஜ ததஸ்தாம் து
பித்ருன் சிருஷ்டுவாப்பி ச பிரபு. அந்த பித்ருக்களெல்லாம் சிருஷ்டிச்சதுக்கப்புறம் அது சாச்சோத் சிருஷ்டா பவத் சந்தியா தினநக்தாந்தரஸ்திதா அப்படின்னு அந்த பகலுக்கும் ராத்திரிக்கும் நடுவில் இருக்கிற காலத்துக்கு தான் சந்தியேன்னு பேர். அதுவும் உண்டாச்சு, பித்ருக்களோட அதுவும் உண்டாச்சு அப்படின்னு காட்டுறான். ரஜோ மாத்திராத்மிகா அந்யாம் ஜகிரஹேச தனும் ததா ரஜோ மாத்திரோத்கட்டா ஜாத்தா மனுஷா த்விஜசத்தமா. அவனுக்கு ரஜஸ் மேலிட்டு இருக்கிறச்சே அவன் சில பேரை சிருஷ்டிச்சா அவர்கள் தான் மனுஷியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டா. ரஜோ மாத்திரோத்கட்டா ஜாத்தா மனுஷா த்விஜசத்தமா தாம் அப்பியாசுச தத்யாஜ தனும் சத்ய பிரஜாபதி ஜோத்ஸ்னா சமபவத் சாப்பி பிராக்சந்தியா யாபிதீயத்தை. அந்த மனுஷர்களோட வந்தது தான் பிராக் சந்தியா, அதாவது கார்த்தால வேளையில் வரக்கூடிய அந்த சந்தியா காலம் இருக்கிறதோ இல்லையோ, அதாவது அருணோதய காலம் அப்படின்னு காட்டுறோம். அந்த அருணோதய காலம், அந்த பிராக் சந்தியெல்லாம் வந்தது இந்த மனுஷர்களோட. ஜோத்ஸ்நாகமே பலினோ மனுஷியாக பிதரஸ்ததா ஆனபடியாலேயே அந்த காலத்தில், அதாவது இந்த சூரியன் உதிக்கிற காலத்தில் தான் மனுஷர்களுக்கு பலம் கூடும். மனுஷர்களுக்கு பலம் இருக்குது. இப்படி எப்போ இருக்குன்னா கார்த்தால எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறான். ஏன்னா அப்போ தான் அந்த மனுஷன் சிருஷ்டிக்கவே பட்டான் ஆனபடியாலே அப்படின்னு காட்டுறான். ஜோத்ஸ்நாகமே து பலினோ மனுஷியாக பிதரஸ்ததா. அப்போ தான் அந்த மனுஷர்களுக்கு பலம். அதே மாதிரி பித்ருக்களுக்கு எப்போ பலம்னா மத்தியான வேளையில் தான் பித்ருக்களுக்கு அது காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மைத்ரேய சந்தியா சமயே தஸ்மாத் ஏதே பவந்தி வை ஜோத்ஸ்னா ராத்திரஹனி சந்தியா சத்வாரி ஏதானி வை பிரபோஹோ பிரம்மணஸ்து சரீராணி திரிகுணோபாஸ்ரயாணி து அப்படின்னு இந்த ஜோத்ஸ்னா, அதாவது அந்த முதல் வெளிச்சம் வரதோ இல்லையோ, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய முதல் வெளிச்சம், அது ராத்திரி என்றது ஒரு காலம், அஹஸ் அதாவது பகல் வேளை மத்தியான வேளை அப்படின்றது ஒன்றும், இந்த சந்தியா காலம் சாயம் சந்தியா அப்படின்றது ஒன்றும். இந்த மாதிரி 4 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கார்த்தால ஒரு சந்தியை, ராத்திரி ஒரு சந்தியை, மத்தியான காலம் அதாவது பகல் பூர்த்தி ஒன்று, ராத்திரி பூர்த்தி ஒன்று. இந்த மாதிரி 4 விபாகங்கள் இருக்கிறது இல்லையோ, இந்த 4 எம்பெருமானுக்கு சரீரங்களாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. ரஜோ மாத்திராத்மி, அதாவது ஜோசா ராத்திரி ஹனி சந்தியா சத்வாரி ஏதானி வை பிரபோஹோ பிரம்மணஸ்து ஷரீராணி திரிகுணோபாஸ்ரயாணி து. இதுலேயே 3 குணங்களும் இருக்கிறது. சாத்விகமான காலம் உண்டு, ராஜசமான காலம், மத்தியானம் எல்லாம் ராஜசமான காலம். அப்போ தான் நிறைய ஒழிச்சு காரியங்களை பார்க்குறான் இந்த மனுஷன். அப்போ தான் கோபம் படுறான், அப்போ தான் தாபம் படுறான், அப்போ தான் துக்கம் படுறான். எல்லாமே சொல்லப்படுறது அந்த காலத்தை தான். அப்போ இது ராஜசமான காலம். தாமசமான காலம் இருக்கவே இருக்குது, தூங்கி போய்டுறான், ராத்திரி வரவே தூங்கி போய்டுறான். அப்போ இந்த சத்வம் ரஜசு தமசுன்றதெல்லாம் இதுக்குள்ளே அடக்கம் அப்படின்றத காட்டுறா. ரஜோ மாத்திராத்மிகாமேவ தத்தோன்யான் ஜகிரஹேதனம் தத க்ஷுத் பிரம்மணோ ஜாத்தா ஜக்ஞே காமஸ்தயா ததா க்ஷுத்ஷாமானந்தகாரோத அந்தகாரேத சோஸ்ருஜத் பகவான்ஸ்ததா விரூபாக ஸ்மஸ்ருலா ஜாத்தாஸ்தேபியதாவன்ஸ் ததः பிரபும் அப்படின்னு அந்த ரஜஸ் அவனுக்கு கூடியிருக்கிற காலத்தில் தான் ததக்ஷுத் பிரம்மணோ ஜாத்தா ஜக்ஞே காமஸ்தயா ததா அப்படின்னு அந்த இடத்துல தான் பசி அப்படின்றது ஒன்றும், காமம் ஆசைன்றது ஒன்றும், இந்த குணங்களெல்லாம் ஒரு ரூபத்தை எடுத்து அதெல்லாம் பிறந்தது இந்த பிரம்மாவின் இடமிருந்து. க்ஷுத்ஷாமானந்தகாரேத சோஸ்ருஜத் பகவான் ததா விரூபாஷ் மஸ்ருலா ஜாத்தாஸ்தேபியதாவன்ஸ் ததः பிரபும் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு ரூபத்தோட பிறந்ததான். இந்த காமம் ஆசைன்றது இருக்கு, அது ரூபத்தோட பிறந்தது. க்ஷுத்து பசின்றது ஒரு ரூபத்தோட பிறந்தது. சுவாமி அதுக்கெல்லாம் ரூபம் இருக்கான்னா அது ஜகத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அப்புறம் உண்டாருது. ஆனால் பிறக்கணுன்றச்ச ஒரு ரூபத்தோட பிறந்துருத்தோ அந்த மாதிரியான இந்த அந்த அந்த க்ஷுத்து க்ஷாமம் அந்தகாரம் இதெல்லாம் அப்படி ஓட ஆரம்பிச்சது. விரூபங்களாக இருந்து ஸ்மஸ்ருலா அந்த நிறையா என்ன போலன்னு வச்சுக்கோங்க, நிறைய தாடியோட இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சது. மைவம்போ ரக்ஷதாமேஷ யைருக்தம் ராட்சசாஸ்துதே பூஜு காதாம இத்தியன்யே ஏதே யக்ஷாஸ்து ஜக்ஷனாத்து அப்படின்னு அதே காலத்தில் சில பேரெல்லாம் உண்டானா, சில ஆத்மா சில பிறவிகளெல்லாம் வந்தது. அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஓடி ஓடி எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சுருத்தான். அதை காட்டுறாரு இங்கே. மைவம்போ ரக்ஷதாமேஷ யுக்தம் ராட்சசாஸ்துதே அப்படின்னு. அப்போ தான் எல்லாரும் கதற ஆரம்பிச்சா, ஐயோ இவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படணும், இவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கதற ஆரம்பிச்சாலோ இல்லையோ, யாரிடமிருந்து ரட்சிக்கப்படணும்னு வெள்ளம் கதற ஆரம்பிச்சாலோ அவர்களுக்கெல்லாம் ராட்சசர்கள்னு பேராச்சு. இவன் இன்னும் என்ன ரக்ஷி அப்படின்னா இவனுக்கு ராட்சசன் அப்படின்னு பேர் வந்துடுச்சு. அந்த மாதிரியா ராட்சசர்கள் வந்துட்டா அது மேலே ஊச்சு காதாம இத்தியன்யே ஏதே யக்ஷாஸ்து ஜக்ஷனாத் அப்படின்னு இந்த ராட்சசர்கள் எல்லாம் துரத்துன்னு வந்தால் சாப்பிட்றதுக்கு இன்னும் சில பேர் இருந்தால்
அவெல்லாம் கஷ்டமே படலை, நான் இருக்கேன்னு காட்டிக்கவே இல்லை, கையில் கிடச்சவளெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. இவர்களுக்கு தான் யக்ஷர்கள் அப்படின்னு பேர். ஜக்ஷணம் அப்படின்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அவள் ஜக்ஷணம் பண்ணபடியால் அவர்களுக்கெல்லாம் யக்ஷர்கள் அப்படின்னு பேர் வந்துருத்து. ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. அப்ரியேணத்தை தான் திருஷ்டுவா கேஷா சீரியந்த வேதசா ஹீனாஷ்ட சிரசோ பூய சமாரோஹந்த தச்சிர சர்ப்பணாத் தே பவன் சர்ப்பாக ஹீனாத்வாத் அஹயஸ்மிருதாக அப்படின்னு அந்த மாதிரி அப்ரியேணத்து தான் திருஷ்டுவா கேசாக சீரியந்த வேதசா. இதெல்லாம் பார்க்குறச்சு அந்த பிரம்மாவுக்கே ஒரு அப்ரியம், அவனுக்கு ஒரு கேதம் உண்டாடுச்சு. ஐயோ இந்த மாதிரியெல்லாம் பிறக்கிறாளே அப்படின்னு அவனுக்கே ஒரு வெறுப்பு வந்தது. அந்த வெறுப்பு வந்தாலே தலையில் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அந்த மாதிரி எல்லாம் போயிடுத்தோ இல்லையோ, அந்த மாதிரி போனது அதை காட்டுறது. அதாவது அப்ரியேணத்து தாந்திருஷ்டுவா கேஷா சீரியந்த வேதசா ஹீனாஷ்ட சிரசோ பூயா சமாரோஹந்த தச்சிரா. அதெல்லாம் போய் புதுசாக அந்த முடி வந்ததோ இல்லையோ, அந்த மாதிரி வந்ததுக்கெல்லாம் சர்ப்பங்கள் அப்படின்னு பேராடுத்து. சர்ப்பணாத்தே பவன் சர்ப்பா ஹீனத்வாத் அஹயஸ்மிருதாக. அது சலிக்கிற காரணத்தினாலே அதுக்கெல்லாம் சர்ப்பம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த பாம்புகள் அந்த அவன் தலையில உண்டாச்சு அப்படின்னு காட்டுறான். அப்போ அந்த சலிக்கிற காரணத்தினால சர்ப்பங்கள் அப்படின்னு பேராச்சு. ஹீனமாக இருக்கிறபடி அதுக்கு அஹி அப்படின்னு பேராச்சு. தத குருத்தோ ஜெகத் சிருஷ்டா குரோதாத்மானோ வினிர்மமே வர்ணேன கபிசேனோக்ர பூதாஸ்தே பிசிதாசனாக அப்படின்னு அவெல்லாம் எப்படி இருந்தான்னா கோபத்தோட இருந்த பூதங்களாக இருந்தது. அதாவது தத குருத்தோ ஜெகத் சிருஷ்டா குரோதாத்மானோ வினிர்மமே அப்படின்னு அவனுக்கு கோபத்தாலே சிருஷ்டிச்ச பிரம்மாவுக்கே ஒரு கோபம் வந்துருத்து. அந்த மாதிரி அந்த கோபத்தாலே சிருஷ்டிச்ச காலத்தில் வர்ணேன கபிசேனோக்ர பூதாஸ்தே பிசிதாசனாக அப்படின்னு அந்த காலத்தில் தான் சிவந்த ஒரு நிறத்தில் சில பூதங்களெல்லாம் உண்டாச்சு. பிசிதாசனாகன்னு மாம்சத்தை பக்ஷணம் பண்ணுறவர்களாக உண்டானாவா எல்லாம். காயத்தோங்காத்து சமுத்பன்னா கந்தர்வாஸ்தஸ்ய தட்சணாத்து பிபந்தோ ஜக்னிரேவாச்சம் கந்தர்வாஸ்தேன தே துஜா அப்படின்னு அந்த பிரம்மா பாட ஆரம்பிச்சாராம். என்ன எப்படியெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கார் அப்படின்னு காட்டுறவர். அவர் பாட ஆரம்பிச்சாராம். அந்த பாட்டையே விழுங்கி சில பேரெல்லாம் பிறந்தா அவர்களுக்கு தான் கந்தர்வர்கள் அப்படின்னு பேர். ஏதானி சிருஷ்டுவா பகவான் பிரம்மா தச்சக்தி சோதிதா தத்த ஸ்வச்சந்ததோ ஞானி வயாம்சி வயசோ சிருஜத்து அப்படின்னு அது மேலே காட்டுற. அவயோ வக்ஷசச்சக்ரே முகதேஜாக சிருஷ்டவான் உதராத்காஷ்ச பார்ஸ்வாபியாஞ்ச பிரஜாபதி அப்படின்னு எத்தனை இந்த சப்தங்கள் இருக்கோ அதெல்லாம் அவன் தன்னுடைய உதரத்தின்னும் சிருஷ்டிச்சா, பார்ஷங்கள் இன்னும் பிரஜாபதிகளை சிருஷ்டிச்சா. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை அவன் சிருஷ்டிச்சா. அதாவது பசுக்கள் எல்லாம் சிருஷ்டிச்சா. தன்னுடைய உதரத்தினா பசுக்கள் எல்லாம் சிருஷ்டிச்சா. பத்யாஞ்சாஷ்வான் சமாத்தங்கான் ராசபான் கவயான் மிருகான் அப்படின்னு இன்னும் தன்னுடைய பாதங்களினாலே குதிரை என்ன, யானை என்ன, கழுதை என்ன முதலான இந்த அதாவது கவயம் அப்படின்னா காட்டில் வாசிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு மான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான மிருகங்கள் இன்னும் எத்தனை உஷ்ட்ரான் அஸ்வதராஞ்சைவா அப்படின்னு ஒட்டகம் என்ன முதலான எத்தனை விதமான யோனிகள் உண்டோ அதெல்லாம் படைக்க ஆரம்பிச்சார். ஞங்கூனன்யாச்ச ஜாதகா ஓஷத்யா பலமூலின்யோ ரோமபியஸ்தஸ்ய ஜக்னிரே. அவருடைய ரோமத்தினின்னோ அதாவது உடம்புல இருக்கிற அந்த கேசங்கள் இருக்கிறது அந்த முடிகளெல்லாம் இருக்கிறது இல்லையோ அது இன்னும் ஓஷதிகள் எல்லாம் உண்டாச்சு. ஓஷதிகள்னால் இந்த மருந்து லத்தைகள் மருந்து செடிகள் எல்லாம் உண்டாச்சு. பலமூலின்யோ ரோமபியஸ்தஸ்ய ஜக்னிரே திரேதாயுக முகே பிரம்மா கல்பஸ்யாதோ த்விஜோத்தமா. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சாருன்னா அந்த திரேதாயுக முகே அப்படின்னு அந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்தில் இதை ஆரம்பித்தார். சிருஷ்டுவா பஸ்வோஷதீஹி சம்யக் யுயோஜச ததாத்வரே கௌரஜா புருஷோமேஷ்ச அஸ்வாஸ்வதர கர்தபாக ஏதான் கிராமியான் பசூன் ஆஹு ஆரண்யாச்ச நிபோதமே அப்படின்னு இது எத்தனையோ படைச்சாரோ இல்லையோ. இந்த பிராணிகள் அந்த பிராணிகள் இந்த விலங்கு அப்படின்னு படைச்சாரோ இல்லையோ. அந்த படைச்ச அந்த விலங்குகளில் சிலதெல்லாம் கிராமியங்கள் அப்படின்னு உண்டாச்சு, சிலதெல்லாம் வன்யங்கள் அப்படின்னு உண்டாச்சு. கிராமியங்கள்னா ஊருக்குள்ளே இருக்கிற இந்த பசு மாடு குதிரை இந்த மாதிரி நாய் இந்த மாதிரியான சில மிருகங்கள். அதே மாதிரி வன்யங்கள் அப்படின்னா சிம்மம் புலி கரடி இந்த மாதிரியான சில மிருகங்கள். இதெல்லாம் தனித்தனியாக சிருஷ்டித்தார். சிருஷ்டுவா பஸ்வோஷதீஹி சம்யக் யுயோஜச ததாத்வரே கௌரஜ புருஷோமேஷ்ச அஸ்வதர கர்தபாக ஏதான் கிராமியான் பசூன் ஆஹு
ஆரண்யாச நிபோதமே ஸ்வாபதா திகுரா ஹஸ்தி வானரா பக்ஷி பஞ்சமாக ஔதகா பசவ பிருஷ்ணா ஷஷ்டாக சப்தமாஸ்து சரீஸ்ருபாக. நீ வன்யத்தில் எல்லாம் தான் சொல்கிறா. ஸ்வாபதங்கள் திகுரம் அப்படின்னு அந்த இது, அதாவது திகுரம்னா ரெண்டு, அந்த குழம்பு ரெண்டு ரெட்டை குழம்பு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான இப்போ காட்டில் வாசிக்கக்கூடிய அந்த காட்டு எருமை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அந்த பசுக்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த பிராணிகள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அதெல்லாம் வன்யங்களான இந்த மிருகங்களாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. ஔதகா பசவஷ்டாக சப்தமாஸ்து சரீசிருப்பாக. இந்த சரீசிருப்பங்கள்னா ஊர்வன, அதாவது பாம்பு பல்லி இதெல்லாம் சிருஷ்டித்தார். காயத்ரம் ச ரிச்சைவ திரிவிருத் சோமம் ரதந்தரம் அக்னிஷ்டோமம் ச யஜ்ஞானான் நிர்மமே பிரதமான் முகாத்து அப்படின்னு இன்னும் எத்தனை விதமான இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாகங்களோ அதெல்லாம் தான் சொன்னார். காயத்ரம் ச ரிச்சைவ ருக்கு சாமம் ரதந்தரம் அப்படின்ற அந்த சாமம், அக்னிஷ்டோமம் அப்படின்ற யஜ்ஞம் இதெல்லாம் தான் காட்டினார். யஜூம்ஷி திரைஷ்டுபம் சந்தா ஸ்தோமம் பஞ்சதசம் ததா பிருகத் சாம ததோக்தம் ச தக்ஷிணாத் அஸ்ருஜன் முகாத் அப்படின்னு தன்னுடைய வாயாலேயே இதெல்லாம் சிருஷ்டிச்சார். இப்போ ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் வேதங்கள் அப்படின்னு சொல்கிறீரே, அப்போ வேதத்தை இவர் சிருஷ்டித்தாரானா? சிருஷ்டித்தார்னு என்ன அர்த்தம்? இப்போ ஜீவாத்மாக்களே சிருஷ்டிக்க முடியாது, ஆனால் சிருஷ்டித்தார் சொல்கிறோன்னா ஒரு உடம்போட கூட அவர் ஆக்கினார்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வேதங்கள் இருந்தது, அது நித்தியங்கள் தான், வேதங்கள் எல்லாம் நித்தியம்தான். ஆனால் இவர் சிருஷ்டித்தார்னா புதுசாக சிருஷ்டிக்கல, இருந்த வேதங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்கிறார் இங்கே. பிருகத் சாம ததோக்தம் ச தக்ஷிணாத் அஸ்ருஜன் முகாத் சாமானி ஜெகதீச்சந்தா ஸ்தோமம் சப்ததசம் ததா வைரூப மதிராத்திரம் ச பশ্চিமாத் அஸ்ருஜன் முகாத் அப்படின்னு இந்த மாதிரியான எத்தனை விதமான சாமங்களோ அதெல்லாம் தான் சிருஷ்டித்தார். ஏகவிம்சம் அத்தர்வாணம் ஆப்தோரியாமானமேவச்ச அனுஷ்டுபம் ச வைராஜம் உத்தராத் அஸ்ருஜன் முகாத். இதே மாதிரி அதர்வணத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தான் அந்த சந்தஸ், அநேகமான சந்தஸுகள், காயத்ரி சந்தஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, திரிஷ்டுப்பு, பிருகத்து, அதாவது அனுஷ்டுப்பு அப்படின்னு எல்லாம் பல சந்தஸுகள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் தான் சிருஷ்டித்தார். உச்சாவச்சானி பூதானி காத்ரேபியஸ்த தஸ்ய ஜக்னிரே தேவாசுர பித்ருன் சிருஷ்ட்வா மனுஷ்யாश्च பிரஜாபதி ததः புனः சசர்ஜாதோ சங்கல்பஸ்ய பிதாமகः யக்ஷான் பிசாச்சான் கந்தர்வான் ததைவாப்சரசான் கணான் அப்படின்னு இந்த மாதிரி தேவர்கள், பித்ருக்கள், அசுரர்கள், மனுஷர்கள் எல்லாரையும் சிருஷ்டித்து திரும்பவும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே அந்த பிதாமகாவானவர் யக்ஷர்கள், பிசாச்சர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுக்கள், கிண்ணறர்கள், நரர்கள், கிண்ணறர்கள், ராட்சசர்கள், பசுக்கள், மிருகங்கள், உரகங்கள், எத்தனை விதமான யோனிகளோ எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். நரகிண்ணர ரக்ஷாம்சி வய பசு மிருகோகரகான் அவ்வியம் ச வியம் செய்வ யதிதம் ஸ்தானு ஜங்கமம். அவ்வியம் வயம், அதாவது அழியக்கூடியது, தீர்க்க காலமாக அழியாமல் நிற்கக்கூடியது, இந்த மாதிரியான ஸ்தாவரங்கள், ஜங்கமங்கள் அப்படின்னு ஒரே இடத்துல நிற்கிறது, பல இடங்களில் சலிக்கிறது, இந்த மாதிரியான எத்தனை யோனிகளோ எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். தத் சசர்ஜ ததா பிரம்மா பகவான் ஆதிகிருத் பிரபு ஏஷாம் ஏ யானி கர்மாணி சாக்சிருஷ்டியாம் பிரதிவேதிரே தானியேவதே பிரபத்யந்தே சிருஜ்யமானா புனః. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இத்தனை சிருஷ்டித்தாரே, இதில் சிலதெல்லாம் பாப்ப யோனிகள், அதாவது அறிவு கம்மி அப்படின்னு இருக்கிறது, சிலதெல்லாம் புண்ணிய யோனிகள், அறிவு நல்லா வளர்ந்திருக்கிறது, மேலே கொண்டு ஞானம் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் எப்படி சிருஷ்டித்தார் பிரம்மானா? தன்னோட சுவாதந்திரத்தால் கிடையாது. அந்தந்த ஜீவாத்மாக்கள் என்ன கர்மம் பண்ணியிருக்கிறதோ அதுக்கு சேர அந்தந்த சரீரத்தை கொடுத்து முடிச்சுட்டார் பிரம்மா அப்படின்றத சொன்னார். ஹிம்ஸ்ரா ஹிம்ஸ்ரே மிருது க்ரூரே தர்மாவிரதான்றதே தத்பாவிதா பிரபத்யந்தே தஸ்மாத் தத்தஸ்ய ரோச்சதே. யாருக்கு எதில் ருச்சி இருக்கிறதோ அவரவர்களுக்கு அந்தந்த சரீரங்கள், அதாவது மற்றவர்களுக்கு ஹிம்சை பண்ணக்கூடிய ஜன்மா சில பேருக்கு, மற்றவர்கள் ஹிம்சை பண்ணாமல் சாந்தமாக இருக்கக்கூடிய ஜன்மா சில பேருக்கு, மற்றவர்கள் பற்றி கெட்டதாக யோசிக்கிற ஜன்மா சில பேருக்கு, மற்றவர்கள் பற்றி நல்லதாகவே யோசிக்கிற ஜன்மா சில பேருக்கு, மற்றவர்களை கடிந்து பேசுறதுக்கு இன்னும் ஜன்மா சில பேருக்கு, மற்றவர்களை பார்த்தால் நல்ல வார்த்தைகள் எடுத்து சொல்கிறதுக்கு சில பேர். இந்த மாதிரியான அவர்களுடைய ருச்சிக்கு ஏற்ப அவர்களுடைய கர்மாவுக்கு சேர அந்தந்த சரீரங்களை கொடுத்து முடித்தார் இந்த பிரம்மா. இந்திரியார்த்தேஷு பூதேஷு சரீரேஷு ச சத்பிரபு நானாத்வம் விநியோகம் ச தாத்தைவம் யஸ்ருஜத் ஸ்வயம் நாமரூபஞ்ச பூதானா கிருத்தியானாஞ்ச பிரபஞ்சனம் வேதசப்தேபிய ஏவாதௌ தேவாதீனான் சகாரசகா. ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம். இதை சாமான்யமாக எல்லா இடத்துலையும் நம்முடைய ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுறார். என்னன்னா,
இந்திரியார்த்தேஷு பூதேஷு சரீரேஷு ச பிரபு. இந்திரியங்கள், அர்த்தங்கள், இந்த பூதங்கள், சரீரங்கள் இதெல்லாவற்றையும் நானாத்வம் விநியோகஞ்சா, அந்தந்த விஷயங்களில் நானாத்வம். இது வேறையா இருக்கிறது, அது வேறையா இருக்கிறது. இந்த இந்திரியம் வேற, அந்த இந்திரியம் வேற, இந்த மனுஷன் வேற, அந்த மனுஷன் வேற, இந்த தேவத்தை வேற, அந்த தேவத்தை வேற, தேவர்கள் வேற, மனுஷர்கள் வேற, மிருகங்கள் வேற, இந்த மிருகம் வேற. இந்த மாதிரியான நானாத்வத்தை நிறைய கொண்டு வந்து அதில் உண்டான விநியோகங்களெல்லாம் கொண்டு இதெல்லாம் சிருஷ்டித்தாரே. எப்படி பண்ணார்னா, நாம ரூபம்ச பூதானாம் கிருத்தியானாஞ்ச பிரபஞ்சனம் அப்படின்னு இந்த பூதங்களுக்கெல்லாம் உண்டான நாம ரூபங்கள், இன்ன பேர் இன்ன உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபாகம். அதுக்கு மேலே இந்த கிருத்தியம்னா இந்த மொத்தம் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஒரு சமூகம் இருக்கிறத, இதனுடைய பிரபஞ்சம், இதனுடைய விரிவு, இதெல்லாவற்றையும் வேத சப்தேபிய ஏவாதோ தேவாதீனான் சகாரசகா, எல்லாத்துக்கும் பேரிடணுமோ இல்லையோ. இப்போ இவர்களெல்லாம் படைச்சவர்கள் மனுஷன்னு பேர் விடணும், இவர்களெல்லாம் படைச்சவர்கள் தேவத்தைன்னு பேரிடணும், அதுலேயும் இன்ன தேவத்தை அன்ன தேவத்தைன்னு பேர் விடணும். இந்த வசிஷ்டர் வாமதேவன் இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பேரிடணும். இதெல்லாம் எங்கே சுவாமி கத்துண்டார் அவர்னா, வேதத்தின்னா பார்த்தார், அந்தந்த பேரை வச்சார். அதை சொல்கிறது. இப்போ நம்முடைய வீட்டுகளில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா சஹஸ்ரநாம புஸ்தகம் எடு, அந்த புஸ்தகம் எடு, இந்த புஸ்தகம் எடு, பேரை தேடு சொல்கிறாமோ இல்லையோ. அந்த பிரம்மாவை அதை தான் பண்ணார், வேதத்தை எடு, பேரை தேடு. அந்த முன்னாடி கல்பத்தில் இப்படி இருந்தால் இதுதான் பேர் அப்படின்னா அந்த ரூபம், அந்த அந்த பேர் அதை கொடுத்து அதை முடிச்சுட்டார் அப்படின்றார். அதை சொல்கிறார் இங்கே. வேத சப்தேபி ஏவாதோ தேவாதீனான் சகாரசா ரிஷீனாம் நாமதேயானி யதா வேதஸ்ருதானி வை ததா நியோக யோக்யானி அந்நேஷாமப்பி சோகரோத் யதர்த்துஷ்வ ருத்துலிங்கானி நானாரூபாணி பரியகே திருஷ்யந்தே தானி தானியேவ ததா பாவா யுகாதிஷு அப்படின்னு. இப்போ தான் சொன்னேன், இந்த வசிஷ்டர் முதலான இந்த வியாசர் முதலான எத்தனையோ ரிஷிகளெல்லாம் இருக்காளோ இல்லையோ, இவர்களுடைய பேரும் வேதத்தினை எடுத்து சூட்டுறான்றார். இப்போ நம்ம கேள்வி வரும், இவாளெல்லாம் வர்றவா போடுறவா, இவா பற்றியெல்லாம் வேதத்தில் இருக்குன்னா இப்போ சுபோத் முக்தகா வாமதேவோ விமுக்தகா அப்படின்றது இந்த மாதிரியான ரிஷிகளுடைய பேரெல்லாம் சொல்கிறதே வேதம். இந்த ரிஷிகள் பேர் சொல்கிறதுனாலேயே இப்போ இருக்கிற இந்த இதிகாசக்காரெல்லாம் இருக்கா பாருங்க, ஹிஸ்டாரியன்ஸ், அவ பிரகாரமாக பார்க்கணும்னா இந்த ரிஷிகளுக்கு அப்புறம் தான் வேதம் உண்டாயிருக்கணும். அப்போ தான் அந்த பேரை சேர்க்க முடியும். ஆமாவா இல்லையா? அந்த ரிஷிகள் முதல்ல இருந்துட்டு இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், அதுக்கு அப்புறம் தான் வேதம் உண்டாயிருக்கணும். அப்போ தான் அந்த ரிஷிகளுடைய பேர் அந்த வேதத்தில் வரும், இல்லைன்னா வராது. இப்படி தானே நம்ம நினச்சிப்போம். நம்ம ஆச்சாரியர்கள் இப்படி சொல்லலை. இல்லை, ரிஷிகள் உண்டாகிறதுக்கு முன்னாடி வேதம் இருந்தது, வேதத்தில் இருக்கிற பேர் எடுத்து தான் ரிஷி சாத்தியிருக்கான்றார் அவர். வேதம் நித்தியம், ரிஷியினுடைய பேர் வேதத்தில் சேர்க்கப்படலை, வேதத்தில் இருக்கிற பேர் எடுத்து ரிஷிக்கு சாத்தப்பட்டது. இப்படி கொண்டாதான் நமக்கு சேரும். இந்த ரிஷிகளெல்லாம் அப்புறம் வந்தவாதான், வேதத்தில் இருக்கிற பேர் எடுத்து இந்த ரிஷிகளுக்கு சூட்டினா அப்படின்றத காட்டுறார். யதர்ஸ்வத்து லிங்கானி நானா ரூபாணி பரையே திருஷ்யந்தே தானி தானியேவ ததா பாவா யுகாதிஷு கரோத்யேவம் விதா சிருஷ்டிம் கல்பாதோச புனః சிசுரக்ஷா சக்தி யுக்தோசோ சிருஜ்ய சக்தி பிரச்சோதிதா அப்படின்னு இந்த மாதிரியான இந்த சிருஷ்டி இருக்கிறதே, இதை ஒவ்வொரு நாளும் பண்ணுவாரா பிரம்மா. இப்போ சொன்ன இந்த மொத்தம் இந்த 5வது அத்தியாயத்தில் சொன்ன சிருஷ்டி மொத்தமே ஒவ்வொரு நாளும் பண்ணுவார். அவருடைய ஒரு நாள்னா ஒரு கல்பம், ஒவ்வொரு கல்பத்திலையும் புதுசாக இந்த சிருஷ்டி பண்ணே இருப்பார். அந்த கல்பம் முடியவே இப்போ எத்தனை பேர் சிருஷ்டித்தாலும் அத்தனை பேரும் காணாமல் போடுவான் அப்படின்னு. ஒரு கல்பத்திலையும் இது புதுசாக உண்டாகும் போகும். இதை தவிரவும் சில பேர் அப்படியே இருப்பா. அவள் தான் ஜனலோகம் மகாலோகம், இந்த லோகங்களில் இருக்கக்கூடிய சில மகான்கள் அப்படின்றதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது. முதல் அம்சத்தில் 5வது அத்தியாயம். இது மேலே 6வது அத்தியாயம் சொல்கிறா. இந்த 6வது அத்தியாயத்தில் இப்போ ஆரம்பிச்சாரோ இல்லையோ, அந்த சிருஷ்டியில் ஆரம்பிச்சாரோ இல்லையோ, இந்த சிருஷ்டியில் சாதுர்வர்ணியம், பிராமணன் யார், க்ஷத்ரியன் யார், வைஷ்யன் யார், சூத்ரன் யார், அவர்களுக்கு உண்டான ஆசிரமங்கள் எது, பிரம்மச்சாரியன்னா யார், இந்த மாதிரியான வியவஸ்தைகள் எல்லாம் தான் காட்டுறார். அதாவது ஆசிரம வியவஸ்தை இப்போதே இல்லை, மேலே காட்ட போகிறார். இந்த இடத்துல நான் இந்த சாதுர்வர்ணியத்தினுடைய விபாகங்கள் எல்லாம் காட்ட போகிறார், இந்த பிருத்திவியினுடைய விபாகங்கள் எல்லாம் காட்ட போகிறார். அதெல்லாம் என்னன்றது அடுத்த கால உபன்யாசங்களில் அனுபவிக்க பிரார்த்தனை. ஸ்ரீமத் ராமானுஜாய நமஹ.